இந்த வீடியோல நம்ம மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கமோட நியூமெரிக்கல்ஸ் பார்க்கலாம். மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் பத்தி ஒரு டீடைல் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இங்கே நம்ம ஒரு குவிக் ரீகேப் பார்க்கலாம். ஸோ இந்த நேஷனல் இன்கம் எப்படிலாம் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் இன்கம் மெத்தட், நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அண்ட் த லாஸ்ட் ஒன் வேல்யூ ஆடட் மெத்தட். ஆல்ரெடி இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கமோட மெத்தட்ஸ், டெரிவியேஷன், அதுக்கப்புறம் அதோட அக்ரிகேட்ஸ் எல்லாத்த பத்தியும் டீட்டெயில்டா நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இங்க நம்ம நியூமெரிக்கல்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு மெத்தட்லயும் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கறத ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஆல்ரெடி இதெல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இன்கம் மெத்தடோட காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த இன்கம் மெத்தட் நம்ம அரைவ் பண்ணா நம்மளுக்கு என்ன அக்ரிகேட் கிடைக்கும் அப்படின்னா NDPFC கிடைக்கும். NDPFC அப்படிங்கிறது டொமஸ்டிக் இன்கம். ஸோ நம்ம இன்கம் மெத்தட் மூலமா வர ஆன்சர் NDPFC அப்படிங்கிற அக்ரிகேட் வரும். தட் இஸ் டொமஸ்டிக் இன்கம். ஓகே, இப்போ இந்த இன்கம் மெத்தடோட காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஓகே, இந்த காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ்ங்கிற டேர்ம் இண்டிவிஜுவலா அதுக்கு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அட் டைம்ஸ் இதோட காம்போனன்ட்ஸை கொடுத்திருப்பாங்க. இந்த காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்குள்ள சில காம்போனன்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். வேஜஸ் அண்ட் சாலரிஸ் இன் கைண்ட், wages and salaries in cash, employees contribution to social security scheme. So இந்த compensation of employeesங்கிற term கொடுக்காம இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்திருக்காங்க, இல்ல இது மூணுமே கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, next component rent and royalty, next component interest, next mixed income and last component profit. Again profit அப்படிங்கறத தனியா கொடுக்காம இதோட components கொடுத்திருக்கலாம். So இதோட components dividend, corporate tax, retained earnings. Either இதுல ஒன்னோ ரெண்டோ கொடுத்திருப்பாங்க, இல்ல எல்லாமே கொடுத்திருப்பாங்க. So இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா நம்மளுக்கு profit கிடைக்கும். Okay, so income method or components compensation of employees, rent and royalty, interest, mixed income and profit. And இங்க இன்னொரு ஒரு term இருக்கு, அதாவது operating surplus. Operating surplus அப்படிங்கிறது rent, royalty, interest and profit சேர்ந்தது தான் operating surplus. சில questionல rent, royalty கொடுத்திருப்பாங்க, interest கொடுத்திருப்பாங்க, profit கொடுத்திருப்பாங்க, operating surplus கொடுத்திருப்பாங்க. So அந்த மாதிரி கொடுத்திருந்தா நம்ம இந்த operating surplus தான் எடுத்துக்கணும். Okay, so இதுதான் components of income method. So 5 components இருக்கு. Compensation of employees, rent, royalty, interest, mixed income and profit. Next நம்ம expenditure method ஓட components பார்க்கலாம். இந்த expenditure methodல நம்ம derive பண்ற value GDP-MP அப்படிங்கிற aggregate. Okay, so expenditure methodல இருந்து நம்மளுக்கு derive பண்ற value GDP-MP. So இதோட components பார்க்கலாம். First component private final consumption expenditure. Next government final consumption expenditure. Next gross domestic capital formation. Gross domestic capital formationல ரெண்டு component இருக்கு. First one net fixed capital formation plus depreciation and change in stock. Suppose questionல நம்மளுக்கு gross domestic capital formation கொடுக்கல அப்படின்னா அவங்க net fixed capital formation கொடுத்திருப்பாங்க. So இந்த net fixed capital formation ஓட நம்ம depreciationயும் change in stockயும் add பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது gross domestic capital formation. Change in stock டைரக்டா கொடுக்கல அப்படின்னா closing stockல இருந்து நம்ம opening stock மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது change in stock. And last component net exports. Net exports அப்படிங்கிறது exports minus imports. Suppose net exports கொடுக்கல அப்படின்னா exports கொடுத்திருப்பாங்க, imports கொடுத்திருப்பாங்க. So exportல இந்த import மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது net exports. So expenditure methodல 4 components இருக்கு. Private final consumption expenditure, government final consumption expenditure, gross domestic capital formation and net exports. இந்த expenditure methodல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற value GDP-MPங்கிற aggregate. இப்போ நம்ம value added method ஓட components பார்க்கலாம். இந்த value added methodல இருந்து கிடைக்கிற value GDP-MP. Value added methodல 3 components இருக்கு. அந்த 3 componentsம் நம்ம add பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் GDP-MP. First component gross value added by primary sector plus gross value added by secondary sector plus gross value added by tertiary sector. இப்போ இந்த value added நம்மளுக்கு டைரக்டா கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. So value added is equal to value of output minus intermediate consumption. Suppose value of output கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. Value of output is equal to sales plus change in stock.
சேஞ்ச் இன் ஸ்டாக் அப்படிங்கிறது க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே, சப்போஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல வேல்யூ ஆஃப் அவுட்புட் தெரியாது அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் அவுட்புட்டை நம்ம கால்குலேட் பண்ணும். சேல்ஸ் கொடுத்திருப்பாங்க, சேஞ்ச் இன் ஸ்டாக் கொடுத்திருப்பாங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். ஒன்ஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட் கிடைச்சா அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி இன்டர்மீடியட் கன்சம்ஷன் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது வேல்யூ ஆடட். இப்போ இந்த வேல்யூ ஆடட் இங்க நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜிடிபி எம்பி கிடைக்கும். ஸோ இதுதான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வேல்யூ ஆடட் மெத்தட். ஆல்ரெடி இந்த டெரிவேஷன்ஸை பற்றி நான் டீட்டெயில்டாக வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம குவிக் ரீகேப் மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ கிராஸை வந்து நம்ம நெட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். ஸோ கிராஸ்லேருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நெட்டு கிடைக்கும். இப்போ இந்த நெட்டை கிராஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் டொமெஸ்டிக்கா நம்ம வந்து நேஷனலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட ஆட் பண்ணணும். அண்ட் நேஷனலை டொமெஸ்டிக்கா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் காஸ்ட்டை மார்க்கெட் ப்ரைஸா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸை ஆட் பண்ணும். அண்ட் மார்க்கெட் ப்ரைஸை ஃபேக்டர் காஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸை மைனஸ் பண்ணும். இந்த நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸோட ஃபார்முலா இன்டைரக்ட் டாக்ஸஸ் மைனஸ் சப்சிடிஸ். இப்போ நம்ம நியூமரிக்கல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் கால்குலேட் நேஷனல் இன்கம் பை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஸோ நேஷனல் இன்கம்மை நம்ம இன்கம் மெத்தட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் மூலமா கால்குலேட் பண்ண போறோம். நேஷனல் இன்கமோட அக்ரிகேட் NNPFC. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வேல்யூஸ் எல்லாம் க்ரோஸ்ல கொடுத்துருக்காங்க. காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயி 600, கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் 550, net factor income from abroad minus 10, net exports minus 15, profit 400, net indirect tax 60, mixed income of self-employed 350, rent 200, interest 310, private final consumption expenditure 1000, net domestic capital formation 385, consumption of fixed capital 65. இந்த consumption of fixed capital அப்படிங்கிறது depreciationோட இன்னொரு நேம். ஓகே, இது ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் டெப்ரிசியேஷனுக்கு என்னெல்லாம் நேம்ஸ் இருக்குன்னு. அதுல கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த நேம்ஸ். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ நேஷனல் இன்கம்மை நம்ம இன்கம் மெத்தட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம். ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கிளாசிஃபை பண்ணிக்கலாம் எந்தெந்த மெத்தட்ஸ் கீழே வரும்னு. காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது இன்கம் மெத்தடோட ஒரு காம்பனன்ட். கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடோட காம்பனன்ட். நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படிங்கிறது டெரிவேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். நெட் எக்ஸ்போர்ட்ஸ்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடோட காம்பனன்ட். ப்ராஃபிட் இன்கம் மெத்தடோட காம்பனன்ட். நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் டெரிவேஷன். மிக்சட் இன்கம் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்ட் இன்கம் மெத்தடோட காம்பனன்ட். ரெண்ட் இன்கம் மெத்தடோட காம்பனன்ட். இன்ட்ரெஸ்ட் இன்கம் மெத்தடோட காம்பனன்ட். பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடோட காம்பனன்ட். நெட் டொமெஸ்டிக் கேபிட்டல் ஃபார்மேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல ஒரு காம்பனன்ட். கிராஸ் டொமெஸ்டிக் கேபிட்டல் ஃபார்மேஷன் இங்க நெட் கொடுத்திருக்காங்க. ஸோ இதை கிராஸா நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அண்ட் இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம் மெத்தட் பார்க்கலாம். ஸோ இன்கம் மெத்தடோட வேல்யூ என்ன வரும், நம்மளுக்கு என்ன அக்ரிகேட் வரும், NDPFC. ஓகே, ஸோ இன்கம் மெத்தடோட காம்பனன்ட்ஸ் காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பிளஸ் ரெண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் மிக்சட் இன்கம் பிளஸ் ப்ராஃபிட். ஸோ இங்க வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயி 600 plus profit 400, mixed income of self-employed 350, rent 200, interest 310. So இதை நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது 1860 crores which is NDPFC. ஓகே, இப்போ இந்த NDPFC என்ன பண்ணும், நம்ம NNPFC-யா கன்வெர்ட் பண்ணும். NNPFC அப்படிங்கிறது நேஷனல் இன்கம். ஓகே, ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ NNPFC நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கையில என்ன இருக்கு, NDPFC. ஸோ NDPFC-யை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் எண்ட் இருக்கு, இங்கேயும் ஃபர்ஸ்ட் எண்ட் இருக்கு. ஸோ இங்க எதுவுமே நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இங்க D இருக்கு, தட் இஸ் டொமெஸ்டிக். Dங்கிறது டொமெஸ்டிக் இருக்கு. இங்க செகண்ட் என்ன இருக்கு, நேஷனல் இருக்கு. இப்போ டொமெஸ்டிக்கை நம்ம நேஷனலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் P, தட் இஸ் ப்ராடக்ட், அது வந்து காமனா இருக்கு. இங்கேயும் FC, இங்கேயும் FC. ஸோ இங்கேயும் எதுவுமே கன்வெர்ட் பண்ண வேணாம். வெறும் நம்ம இந்த டொமெஸ்டிக் செகண்ட் லெட்டர் இருக்குல்ல, இந்த டொமெஸ்டிக்கை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், நேஷனலா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ கன்வெர்ட் பண்றதுக்கு நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் ஆட் பண்ண போறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். NDPFC-யோட வேல்யூ தான் இந்த 1860 crores.
So இதோட நம்ம என்ன பண்ண போறோம், net factor income from abroad ஆட் பண்ண போறோம். நம்மளுக்கு net factor income from abroad -10 கொடுத்திருக்காங்க. So plus within brackets -10 plus into minusங்கிறது minus. So 1860 minus 10, 1850 crores. Okay. So இப்ப income methodல நம்ம first NDPFC கண்டுபிடிச்சோம். இந்த NDPFC NNPFC convert பண்ணிட்டோம். இப்ப income method national income convert பண்ணியாச்சு. Next நம்ம expenditure method பார்க்கலாம். So expenditure method ஓட formula private final consumption expenditure plus government final consumption expenditure plus gross domestic capital formation plus net exports. இதுதான் அதோட components. And expenditure methodல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற value வந்து GDP MP. இந்த aggregate தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம substitute பண்ணலாம். Private final consumption expenditure இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா 1000. So 1000 plus government final consumption expenditure 550. Next gross domestic capital formation. Gross domestic capital formation டைரக்டா கொடுக்கல, நம்மளுக்கு net domestic capital formation கொடுத்திருக்காங்க. So இந்த net domestic capital formation ஓட consumption of fixed capital, that is depreciation add பண்ணி change in stock நம்ம add பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது gross domestic capital formation. இந்த sumல change in stock கொடுக்காதனால அது value nil. So இப்போ net domestic capital formation depreciation நம்ம add பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது 450. That is gross domestic capital formation. Net domestic capital formation 385 plus depreciation, that is consumption of fixed capital 65. இது ரெண்டுத்தையும் add பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது 450. So இதை இங்க substitute பண்ணலாம். And net exports இங்க கொடுத்திருக்காங்க -15. Okay. So 1000 plus 550 plus 450 minus 15. இங்க plus இருக்கு இல்லையா, இங்க minus இருக்கு. So plus into minus minus. Minus 15 is equal to 1985 crores. இது என்ன aggregate? GDP MP. இப்ப இந்த GDP MP நம்ம என்ன பண்ணும்? national income convert பண்ணும். national income ஓட aggregate NNPFC. So NNPFC is equal to GDP MP. So இந்த GDP MP first எழுதிக்கோங்க. இப்போ இங்க G இருக்கு. இங்க first letter என்ன இருக்கு? N இருக்கு. இப்ப இந்த G நம்ம என்ன convert பண்ணும்? Gங்கிறது gross. என்னங்கிறது net. Gross and net convert பண்ண depreciation minus பண்ணணும். Okay. Next letter D. That is domestic இருக்கு, இங்க national இருக்கு. So domestic நம்ம national convert பண்ணணும் அப்படின்னா net factor income from abroad add பண்ணணும். Next PP, that is product common. Next market price factor cost convert பண்ணணும். Market price factor cost convert பண்ணணும்னா net indirect taxes minus பண்ணணும். இப்போ இதை substitute பண்ணலாம். இப்போ GDP MP அப்படிங்கிறது 1985 minus depreciation. So depreciation எவ்வளவு இருக்கு? 65. அதை minus பண்றோம். இங்க net factor income from abroad add பண்ணும். So plus இங்க net factor income from abroad -10. So plus into minus -10. And next நம்மளுக்கு net indirect taxes minus பண்ணும். net indirect tax எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 60. So அதை அப்படியே minus பண்றோம். So நம்மளுக்கு கிடைக்கிற value 1850 crores. இதுதான் நம்மளோட NNPFC, that is national income. இப்ப income methodல இருந்து நம்மளுக்கு கிடைச்ச NNPFC-யும் 1850 crores. expenditure method மூலமா நம்மளுக்கு கிடைச்ச NNPFC-யும் 1850 crores. So இது ரெண்டுமே சேமா இருக்கணும். அப்போ உங்களோட sum correct. Second sum பார்க்கலாம். Calculate national income by income and expenditure method. Again national income income method and expenditure method மூலமா calculate பண்ண போறோம். நம்மளுக்கு கொடுத்திருக்கிற values எல்லாம் crores-ல கொடுத்திருக்காங்க. First, government final consumption expenditure 100, interest, rent and profits 920, gross capital formation 620, net exports -10, change in stock 100, net factor income from abroad -10, subsidies 20, private final consumption expenditure 800, indirect tax 120, consumption of fixed capital 60, mixed income of the self-employed 60, compensation of employees 370. இப்போ நம்ம solution பார்க்கலாம். First நம்ம இந்த items எல்லாம் classify பண்ணிக்கலாம். எந்த methods கீழ வரும் அப்படிங்கிறது. Government final consumption expenditure method. Interest, rent and profits, income method. Gross capital formation, expenditure method. Net exports, expenditure method. Change in stock, அதாவது நம்மளுக்கு gross கொடுக்கலனா நம்ம இந்த change in stock நெட்டோட add பண்ணா நம்மளுக்கு gross கிடைக்கும். இந்த கேஸ்ல நம்மளுக்கு gross capital formation டைரக்டா கொடுத்துட்டாங்க. So change in stock நம்ம யூஸ் பண்ண வேணாம் expenditure methodல. Next, net factor income from abroad, derivation. Subsidies, derivation. Private final consumption expenditure method. Indirect tax, derivation. Consumption of fixed capital, that is depreciation, derivation.
Mixed income of the self-employed income method. Compensation of employees income method. So, இப்போ நம்ம solution பார்க்கலாம். First, income method. Income method ஓட components லாம் add பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது NDPFC. So, compensation of employees plus rent plus interest plus profit plus mixed income. So, compensation of employees எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 370 plus rent, interest and profits சேர்த்தே கொடுத்துட்டாங்க 920. So, plus 920 plus mixed income 60. நம்மளுக்கு கிடைக்கிற value 1350 crores, which is NDPFC. இப்போ இந்த NDPFC நம்ம National Income Aggregate convert பண்ணணும். That is NNPFC. So, NNPFC is equal to NDPFC first எழுதிக்கோங்க. அதாவது first என்ன இருக்கு? N இருக்கு, net. இங்கேயும் net இருக்கு. So, எதுவுமே convert பண்ண வேணாம். Second என்ன இருக்கு? D. That is domestic இருக்கு. இங்க N இருக்கு, national. So, domestic நம்ம national convert பண்ணணும்னா net factor income from abroad add பண்ணும். இங்க factor cost இருக்கு, இங்க factor cost இருக்கு. So, எதையுமே convert பண்ண வேணாம். வெறும் இந்த domestic மட்டும் தான் நம்ம national convert பண்றோம். So, NDPFC ஓட value எவ்வளோ? 1350 plus net factor income from abroad எவ்வளோ கொடுத்திருக்காங்க? minus 10. So, plus into minus 10. So, 1350 minus 10, 1340 crores, which is NNPFC. So, income method லேந்து நம்மளுக்கு கிடைச்ச NDPFC என்ன பண்றோம்? NNPFC convert பண்ணிட்டோம். Next, expenditure method. Expenditure method ஓட components private final consumption expenditure plus government final consumption expenditure plus gross domestic capital formation plus net exports. இந்த components add பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற aggregate GDP MP under expenditure method. So, இதெல்லாம் substitute பண்ணலாம். Private final consumption expenditure எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 800 plus government final consumption expenditure 100. Okay. Plus gross domestic capital formation இங்க டைரக்டாவே கொடுத்துட்டாங்க 620. So, அப்படியே போடுறோம் 620. Net exports எவ்வளவு கொடுத்திருக்காங்க? Net exports minus 10. So, plus into minus 10. Okay. So, நம்மளுக்கு கிடைக்கிற value 1510 crores, which is GDP MP. இப்போ இந்த GDP MP என்ன பண்ணும் நம்ம? NNPFC convert பண்ணும். So, NNPFC is equal to first GDP MP எழுதுங்க. G வந்து gross, இங்க என்ன இருக்கு? Net. So, gross வந்து net convert பண்ணனும்னா depreciation minus பண்ணனும். Next, domestic இருக்கு, இங்க national இருக்கு. So, இந்த D என்ன convert பண்ணனும் அப்படின்னா net factor income from abroad add பண்ணனும். Next, இங்க market price இருக்கு, இங்க factor cost இருக்கு. So, market price factor cost convert பண்றதுக்கு net indirect taxes minus பண்ணும். இந்த சம்ல பாத்தீங்கன்னா net indirect taxes டைரக்டா கொடுக்கல, அதுக்கு பதிலா indirect taxes subsidiesம் கொடுத்திருக்காங்க. So, indirect taxல இருந்து நம்ம subsidies minus பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது net indirect taxes. So, net indirect taxes equal to indirect tax minus subsidies. Indirect tax 120 minus subsidies 20, which is 100. இதுதான் நம்மளோட net indirect tax. இப்போ இதெல்லாம் substitute பண்ணலாம். GDP MP 1510 calculate பண்ணிருக்கோம். Minus depreciation 60. Okay. Plus into minus 10. That is, இங்க minus 10 நம்மளுக்கு என்னது? Net factor income from abroad. So, அதை minus பண்ணா minus 10. Minus net indirect taxes 100. So, நம்மளுக்கு கிடைக்கிற value 1340 crores, which is NNPFC. So, expenditure method கீழியும் நம்ம NNPFC calculate பண்ணிட்டோம். Okay. So, income method லேந்து வந்த NNPFC யும் 1340 crores. Expenditure method லேந்து வந்த NNPFC யும் 1340 crores. Next problem பார்க்கலாம். Calculate national income by income method and expenditure method. Crores கொடுத்திருக்காங்க values. Rent 1500, net factor income from abroad 50, wages and salaries 25,000, indirect tax 1000, government final consumption expenditure 11,200, subsidies 300, royalty 200, net exports minus 200, interest 6,400, corporate tax 200, profit after tax 4,000, household final consumption expenditure 26,000, change in stock 100, net domestic capital formation 600, final consumption expenditure on private non-profit institutions serving households 300. So, first number income method, expenditure method கீழ என்னென்ன items வருங்கிறத classify பண்ணிக்கலாம். Rent, income method. Net factor income from abroad, derivation. Wages and salaries. இப்போ நம்மளுக்கு compensation of employees கொடுக்காம என்ன கொடுத்திருக்காங்க? Wages and salaries. So, compensation of employees ஓட ஒரு component வந்து wages and salaries. So, compensation of employees க்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? Wages and salaries.
Next, indirect tax derivation. Government final consumption expenditure method. Subsidies, derivation. Royalty, income method. Rent and royalty in தான் படிச்சோம். So, income method. Net exports, expenditure method. Interest, income method. Corporate tax, profit after tax, இதெல்லாம் எங்க வரும்? Profit ஓட component. So, இங்க profit direct கொடுக்காம இந்த components கொடுத்திருக்காங்க. So, corporate taxையும் profit after taxையும் add பண்ணா நம்மளுக்கு profit கிடைக்கும். So, இது income methodல use பண்ணுவோம். Next, household final consumption expenditure method. Change in stock. Expenditure methodல நம்மளுக்கு gross domestic capital formation கொடுக்காத போது இது நெட்டோட ஆட் பண்ணுவோம். So, இந்த கேஸ்ல பாருங்க net domestic capital formation கொடுத்திருக்காங்க. அப்ப இது எங்க வரும் நம்மளுக்கு expenditure methodல. So, இந்த நெட்டையும் நம்ம change in stockயும் with depreciation add பண்ணா நம்மளுக்கு gross domestic capital formation கிடைக்கும். Okay. So, இது expenditure method. Next, final consumption expenditure of private non-profit institutions serving households வந்து expenditure method. இப்ப solution பார்க்கலாம். First, income method. Income methodல நம்மளுக்கு கிடைக்கிற aggregate என்ன? NDPFC. So, wages and salaries plus rent plus royalty plus interest plus corporate tax plus profit after tax. இது வந்து profit ஓட component. Okay. Wages and salaries 25,000 plus rent 1,500, royalty 200 plus interest 6,400 plus corporate tax 200 plus profit after tax 4,000. So, இது add பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது 37,300 crores. இது NDPFC. இப்ப NDPFC என்ன பண்ணும் நம்ம? NNPFC, that is National Income Aggregate மாத்தணும். So, NNPFC is equal to NDPFC first எழுதிக்கோங்க. இங்க net இருக்கு, இங்கயும் net இருக்கு. So, எதுவுமே convert பண்ண வேணாம். Domestic national நம்ம convert பண்றதுக்கு net factor income from abroad add பண்ணும். இங்கயும் factor cost, இங்கயும் factor cost. So, nothing is that to convert. Okay. So, இப்போ நம்ம substitute பண்ணலாம். NDPFC வந்து 37,300 crores. Net factor income from abroad எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 50. So, plus 50, which is 37,350 crores. NNPFC under income method. Next, expenditure method. Expenditure method or components, private final consumption expenditure plus government final consumption expenditure plus gross domestic capital formation plus net exports. இப்போ இதெல்லாம் add பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற aggregate GDP MP. இப்போ இந்த கேஸ்ல gross domestic capital formation டைரக்டா கொடுக்கல, அதுக்கு பதிலா net domestic capital formation change in stock கொடுத்திருக்காங்க. First அதை calculate பண்ணிக்கலாம். So, gross domestic capital formation is equal to net domestic capital formation plus change in stock. இங்க depreciation கொடுக்காதனால நம்ம depreciation எடுக்கல. Okay. So, 600 plus 100, 700. இப்போ இதெல்லாம் substitute பண்ணலாம். Private final consumption expenditureங்கிறது 300 plus இங்க கொடுத்திருக்கிற 26,000. That is household final consumption நாலும் private final consumption expenditure தான். So, 26,000 plus 300. Next, government final consumption expenditure 11,200. அடுத்தது gross domestic capital formation இங்க நம்ம calculate பண்ணிருக்கோம் 700 and net exports add பண்ணும். Net exports எவ்வளவு கொடுத்திருக்காங்க? minus 200. So, plus into minus minus. So, minus 200. நம்மளுக்கு கிடைக்கிறது 38,000 crores. Which is GDP MP. இப்போ இதை NNPFC convert பண்ணும். So, NNPFC convert பண்றதுக்கு first GDP MP எழுதிக்கோங்க. So, இந்த gross நம்ம first net convert பண்ணும். Gross net convert பண்ண depreciation minus பண்றோம். Next, domestic. Domestic national convert பண்றதுக்கு net factor income from abroad add பண்ணும். Minus net indirect taxes. இங்க again net indirect taxes கொடுக்கல. So, அதை calculate பண்ணிக்கலாம். Net indirect taxes equal to indirect tax minus subsidies. Indirect tax எவ்வளவு கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு? 1000. And subsidies எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 300. So, 1000 minus 300, 700. இப்போ இதெல்லாம் substitute பண்ணலாம். GDP MP under expenditure method 38,000 minus depreciation எதுவுமே கொடுக்கல. So, nil plus net factor income from abroad 50 minus net indirect taxes 700. So, 37,350 crores NNPFC under expenditure method. So, income method kilo NNPFC 37,350 crores and expenditure method kilo NNPFC 37,350 crores. Next problem பார்க்கலாம். Calculate national income by income and expenditure method. Crores-ல கொடுத்திருக்காங்க. Mixed income of self-employed 100, gross fixed capital formation 300, private final consumption expenditure 900,
net exports minus 50, subsidies 50, government final consumption expenditure 150, rent 60, indirect taxes 250, interest 200, change in stock 50, compensation of employees 400, profit 340, consumption of fixed capital 50, net factor income from abroad 50. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணிக்குவோம் எல்லா ஐட்டம்ஸும் எந்தெந்த மெத்தடு கீழே வரும் அப்படிங்கிறத. மிக்சட் இன்கம் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டுங்கிறது இன்கம் மெத்தட். கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன் நம்மளுக்கு தேவை கிராஸ் டொமஸ்டிக் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இதோட சேஞ்ச் இன் ஸ்டாக்கை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது கிராஸ் டொமஸ்டிக் கேபிட்டல் ஃபார்மேஷன். அடுத்தது இது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். நெக்ஸ்ட் பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். நெட் எக்ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். சப்சிடிஸ் டெரிவேஷன். கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். Rent income method, indirect tax derivation, interest income method, change in stock expenditure method, compensation of employees income method, profit income method, consumption of fixed capital depreciation. So depreciation derivation use பண்ணுவோம். net factor income from abroad derivation. So first நம்ம income method பார்க்கலாம். income method ஓட component NDPFC. So compensation of employees plus rent plus interest plus mixed income plus profit. So compensation of employees 400 plus rent எவ்வளோ கொடுத்திருக்காங்க 60. next interest எவ்வளோ கொடுத்திருக்காங்க இங்க 200 plus mixed income 100. next profit 340. so இதை ஆட் பண்ணா 1100 crores வரும். so 1100 crores-ங்கிறது NDPFC. இப்போ இந்த NDPFC என்ன பண்ணும் NNPFC-யா கன்வெர்ட் பண்ணும். so NNPFC is equal to NDPFC. so NDPFC-ய நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம் NN, that is net. ரெண்டு இடத்தையும் காமனா இருக்கு. இங்க டொமஸ்டிக் இருக்கு, இங்க நேஷனல் இருக்கு. டொமஸ்டிக்கை நம்ம நேஷனலா கன்வெர்ட் பண்ணோம்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட ஆட் பண்ணும். இங்கேயும் ஃபேக்டர் காஸ்ட், இங்கேயும் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ எதுவுமே இல்லை கன்வெர்ட் பண்றதுக்கு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். NDPFC-யோட வேல்யூ 1100 பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 50. So இதை ஆட் பண்ணா 1150 crores, which is NNPFC under income method. Next expenditure method. Expenditure method or components private final consumption expenditure plus government final consumption expenditure plus gross domestic capital formation plus net exports. So இப்போ gross domestic capital formation நம்ம calculate பண்ணோம். So gross domestic capital formation is equal to gross fixed capital formation plus change in stock. So 300 plus change in stock 50, 350. இப்போ substitute பண்ணலாம். So private final consumption expenditure எவ்வளவு கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல 900 plus government final consumption expenditure 150 plus gross domestic capital formation 350 and net exports minus 50. So plus into minus, so minus 50. 1350 crores வருது. So இது வந்து GDP-MP. இப்போ இந்த GDP-MP-ய NNPFC-யா கன்வெர்ட் பண்ணும். So NNPFC is equal to GDP-MP. இங்க gross இருக்கு, இங்க net இருக்கு. So convert பண்ணா நம்ம depreciation minus பண்ணும். Next domestic இருக்கு, இங்க national இருக்கு. Domestic national convert பண்ணா net factor income from abroad add பண்ணும். Next market price factor cost convert பண்ண net indirect taxes minus பண்ணும். net indirect tax direct கொடுக்கல. So indirect taxல இருந்து subsidies minus பண்றோம். So net indirect tax is equal to indirect tax minus subsidies. So indirect tax 250 minus subsidies 50, which is 200. இப்போ substitute பண்ணலாம். GDP-MP 1350 minus depreciation. Depreciation ங்கிறது consumption of fixed capital 50 plus net factor income from abroad. So net factor income from abroad 50 minus net indirect taxes 200, which is 1550 crores. So income method la NNPFC 1150 crores and expenditure method la NNPFC 1150 crores. Fifth sum பார்க்கலாம். Calculate GNP-MP by income and expenditure method. Previous sum வரைக்கும் national income, that is NNPFC calculate பண்ணோம். இப்போ GNP-MP calculate பண்ண போறோம். So income method ல இருந்து வர aggregate நம்ம GNP-MP-யா convert பண்ண போறோம். Expenditure method ல இருந்து வர aggregate GNP-MP-யா convert பண்ண போறோம். Items என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அது crores ல கொடுத்திருக்காங்க values. Net capital formation 200, private final consumption expenditure 1000, operating surplus 360, wages and salaries 900, employers contribution to social security 50, rent 100, government final consumption expenditure 300, consumption of fixed capital 50, net indirect taxes 200, net factor income from abroad minus 10, net exports 10.
சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐட்டம்ஸை கிளாசிஃபை பண்ணிக்கலாம். நெட் கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம் கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த நெட் கேபிட்டல் ஃபார்மேஷனையும் கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸட் கேபிட்டலையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் கிடைக்கும். ஸோ இது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல யூஸ் பண்றோம். பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ் இன்கம் மெத்தட். வேஜஸ் அண்ட் சேலரிஸ் அப்படிங்கிறது காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸோட ஒரு காம்பனெண்ட். இந்த சம்ல நம்மளுக்கு காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டைரக்டா கொடுக்காம வேஜஸ் அண்ட் சேலரிஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதை இன்கம் மெத்தட்ல போடுவோம். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் செக்யூரிட்டியும் காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸோட காம்பனெண்ட். நெக்ஸ்ட் ரெண்ட் இன்கம் மெத்தட்ல வரும். பட் இதை எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ்லயே ரெண்ட் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ்ங்கிறது ரெண்ட், ரேட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். ஸோ ரெண்ட் ஆல்ரெடி ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ்ல இருக்கிறதுனால ரெண்ட்டை தனியா எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம். கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸட் கேபிட்டல் நம்ம கிராஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டெரிவியேஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் டெரிவியேஷன், நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் டெரிவியேஷன், நெட் எக்ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இப்போ இன்கம் மெத்தட் பார்க்கலாம். ஸோ இன்கம் மெத்தடோட காம்பனன்ட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் செக்யூரிட்டி பிளஸ் வேஜஸ் அண்ட் சேலரிஸ் பிளஸ் ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் செக்யூரிட்டி 50, வேஜஸ் அண்ட் சேலரிஸ் 900, ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ் 360. ரெண்ட் எடுக்க மாட்டோம் ஏன்னா அது ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கு. இந்த டோட்டல் வந்து 1310 crores which is NDPFC. இப்போ இந்த NDPFC-யை GNPMP-யா கன்வெர்ட் பண்ணும். ஸோ GNPNP-யா கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் NDPFC எழுதிக்கோங்க. இங்க நெட் இருக்கு, இங்க கிராஸ் இருக்கு. நெட்டை கிராஸா கன்வெர்ட் பண்ண டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் இங்க டொமஸ்டிக் இருக்கு, இங்க நேஷனல் இருக்கு. டொமஸ்டிக்கை நேஷனலா கன்வெர்ட் பண்ண நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் காஸ்ட் மார்க்கெட் பிரைஸா கன்வெர்ட் பண்ண நெட் இன்டைரக்ட் டாக்ஸை ஆட் பண்ணும். இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். NDPFC 1310, depreciation that is consumption of fixed capital 50, net factor income from abroad -10. So plus into minus. So -10. Net indirect tax 200. So total 1550 crores. So GNPMP under income method வந்து 1550 crores. Next expenditure method. Expenditure method ஓட components private final consumption expenditure plus government final consumption expenditure plus gross domestic capital formation plus net exports. இப்போ இந்த gross domestic capital formation டைரக்டா கொடுக்காம net capital formation கொடுத்திருக்காங்க. So first நம்ம gross domestic capital formation calculate பண்ணிக்கலாம். Gross domestic capital formation is equal to net capital formation plus depreciation. So 200 plus 50, 250. இப்போ value substitute பண்ணுவோம். Private final consumption expenditure 1000, government final consumption expenditure 300, gross domestic capital formation 250, net exports plus 10. Okay, so total 1560 crores which is GDPMP. இப்போ இந்த GDPMP-யை GNPMP-யா கன்வெர்ட் பண்ணும். So first GDPMP எழுதிக்கோங்க. இங்கேயும் gross இருக்கு, இங்கேயும் gross இருக்கு. Next இங்க domestic, இங்க national. So domestic national கன்வெர்ட் பண்ண net factor income from abroad ஆட் பண்ணும். இங்கேயும் market price, இங்கேயும் market price. So எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இப்போ value substitute பண்ணிக்கலாம். GDPMP 1560 crores plus net factor income from abroad -10. which is 1550 crores. GNPMP under expenditure method. So income method liyum GNPMP 1550 crores and expenditure method liyum GNPMP 1550 crores. Next sum, calculate national income by income method and output method. So income method use பண்ண போறோம் and value added method தான் output method ஓட இன்னொரு name. So value added method income method நம்ம national income calculate பண்ண போறோம். values லாம் crores-ல கொடுத்திருக்காங்க. Value of output by primary sector 1000, value of output by secondary sector 800, value of output by tertiary sector 600, intermediate consumption of primary sector 400, intermediate consumption of secondary sector 300, intermediate consumption of tertiary sector 100, emoluments of employees 500, rent 40, consumption of fixed capital 80, indirect taxes 30, net factor income from abroad 10, subsidies 10, interest 50, rent, rates and interest 200, mixed income 800. இப்போ solution பார்க்கலாம். Items classify பண்ணிக்குவோம். Value of output by primary sector, secondary sector, tertiary sector, value added methodல வரும். Intermediate consumption, primary sector, secondary sector, tertiary sector, value added methodல போடுவோம். Emoluments of employees அப்படிங்கிறது compensation of employees.
So இது income method. Rent income method. Consumption of fixed capital derivation. Indirect taxes derivation. Net factor income from abroad derivation. Subsidies derivation. Interest income method. Rent rates and interest சேர்த்தே கொடுத்ததுனால நம்ம income methodல இந்த rent and interest தனியா எடுக்க கூடாது. ஏன்னா இங்கே சேர்த்து கொடுத்துட்டாங்க. So rent rates and interest மட்டும் தான் income methodல எடுப்போம். Rent and interest எடுக்க மாட்டோம். Next mixed income method. So இப்போ first income method பார்க்கலாம். இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க? Emoluments of employees plus rent, rates and interest plus mixed income. So இதை add பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது NDPFC. So இதை substitute பண்ணலாம். Emoluments of employees எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 500 plus rent, rates and interest 200 plus mixed income 800. இங்க rent and interest தனியா எடுக்க மாட்டோம். ஏன்னா rent, rates and interest சேர்த்து கொடுத்துட்டாங்க. So கிடைக்கிற value 1500 crores which is NDPFC. இப்போ இந்த NDPFC NNPFC convert பண்ணும். So இங்கேயும் net இருக்கு, இங்கேயும் net இருக்கு, எதையும் convert பண்ண வேணாம். இங்க domestic இருக்கு, இங்க national இருக்கு. So domestic and national convert பண்றதுக்கு net factor income from abroad add பண்ணும் and factor cost same தான் இருக்கு. So எதுவுமே convert பண்ண வேணாம். இப்போ substitute பண்ணிக்கலாம். NDPFC 1500 plus net factor income from abroad 10 rupees. So இது ரெண்டுத்தையும் add பண்ணா நம்மளுக்கு 1510 crores கிடைக்கும். இது income method கீழ NNPFC. Next value added method. So value added methodல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற aggregate வந்து GDP-MP. So இதோட formula, இதோட components என்ன அப்படின்னா gross value added by primary sector plus gross value added by secondary sector plus gross value added by tertiary sector. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Value of output, intermediate consumption தான் கொடுத்திருக்காங்க. Value added கொடுக்கல. So இந்த value of output intermediate consumption வச்சு நம்ம இந்த gross value added கண்டுபிடிக்க போறோம். So அது எப்படின்னு பார்க்கலாம். Gross value added is equal to value of output minus intermediate consumption. First வந்து primary sector. Primary sector ஓட value of output எவ்வளோ? 1000 minus intermediate consumption 400. So 1000 minus 400 600. Next gross value added by secondary sector. So value of output minus intermediate consumption. So இங்க value of output of secondary sector 800. Intermediate consumption of secondary sector 300. So 800 minus 300 500. Next is tertiary sector. Tertiary sector value of output 600 minus intermediate consumption 100. So minus பண்ணா 500. இப்போ இதை இங்க substitute பண்ணிக்கணும். So நம்மளுக்கு gross value added கிடைச்சிருச்சு. Okay. So 600 plus 500 plus 500 1600 crores which is GDP-MP under value added method. இப்போ இந்த GDP-MP NNPFC convert பண்ணும். So NNPFC is equal to GDP-MP. Gங்கிறது gross. இதை நெட்டா convert பண்றதுக்கு depreciation minus பண்றோம். Next domestic and national convert பண்றதுக்கு net factor income from abroad add பண்றோம். And market price factor cost convert பண்றதுக்கு net indirect taxes minus பண்றோம். இப்போ substitute பண்ணிக்கலாம். இப்போ இந்த net indirect taxes direct கொடுக்கல. So indirect taxல subsidies minus பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது net indirect tax. So net indirect tax is equal to indirect tax minus subsidies. Net indirect tax 30 minus subsidies 10 which is 20. இப்போ substitute பண்ணுவோம். GDP-MP வந்து 1600 minus depreciation. Depreciationங்கிறது consumption of fixed capital 80 minus 80. Plus net factor income from abroad. Net factor income from abroad 10 plus 10 and minus net indirect taxes 20. Okay. So 1510 crores NNPFC under value added method. So income method kila NNPFC 1510 crores. Value added method kila NNPFC 1510 crores. Next is some calculate GDP-MP by value added method and income method. Crores values கொடுத்திருக்காங்க. Value of output by primary sector 1000, value of output by secondary sector 900, value of output by tertiary sector 700, intermediate consumption of primary sector 500, intermediate consumption of secondary sector 400, intermediate consumption of tertiary sector 300, rent 10, employee compensation 950, profits 285, net factor income from abroad minus 20, interest 5, depreciation 40, net indirect taxes 10, mixed income 100. இப்போ நம்ம solution பார்க்கலாம்.
ஐட்டம்ஸை கிளாசிஃபை பண்ணிக்குவோம். வேல்யூ ஆஃப் அவுட்புட் பை பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார் வேல்யூ ஆடட் மெத்தட்ல போடுவோம். இன்டர்மீடியட் கன்சம்ஷன் ஆஃப் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார் வேல்யூ ஆடட் மெத்தட்ல போடுவோம். ரெண்ட் இன்கம் மெத்தட், எம்ப்ளாயி காம்பன்சேஷன் இன்கம் மெத்தட், ப்ராஃபிட் இன்கம் மெத்தட், net factor income from abroad derivation, interest income method, depreciation derivation, net indirect taxes derivation, mixed income method. இப்போ நம்ம first value added method பார்க்கலாம். Value added method ஓட components gross value added by primary sector plus gross value added by secondary sector plus gross value added by tertiary sector. So நம்மளுக்கு கிடைக்கிற aggregate GDP MP. இப்போ வேல்யூ ஆடட் டைரக்டா கொஸ்டின்ல கொடுக்கல, அதுக்கு பதிலா வேல்யூ ஆஃப் அவுட்புட் அண்ட் இன்டர்மீடியட் கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ ஆஃப் அவுட்புட்ல இருந்து இன்டர்மீடியட் கன்சம்ஷன் அந்தந்த செக்டார்ஸ்க்கு மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கிராஸ் வேல்யூ ஆடட். ஸோ இப்போ பார்க்கலாம். கிராஸ் வேல்யூ ஆடட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி செக்டார் வேல்யூ ஆஃப் அவுட்புட் 1000 மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன் 500 which is 500. நெக்ஸ்ட் செகண்டரி செக்டாரோட வேல்யூ ஆஃப் அவுட்புட் 900 minus intermediate consumption 400 which is 500. Next tertiary sector 700 minus 300 400. இப்போ இதை substitute பண்ணிக்கலாம். So 500 plus 400 1400 crores which is GDP MP under value added method. இப்போ நம்மள என்னவா கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க? GDP MP ஆவே. இங்க ஆல்ரெடி GDP MP தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1400 crores. So இதை திருப்பி நம்ம கன்வெர்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இன்கம் மெத்தட். இன்கம் மெத்தடோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க இங்க? எம்ப்ளாயி காம்பன்சேஷன் பிளஸ் ரெண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் மிக்சட் இன்கம் பிளஸ் ப்ராஃபிட். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எம்ப்ளாயி காம்பன்சேஷன் 950, ரெண்ட் 10 crores, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் 5 rupees, மிக்சட் இன்கம் 100 and profits 285. ஸோ இதை ஆட் பண்ணா 1350 crores which is NDPFC. இப்போ இந்த NDPFC-யை நம்ம GDP-MP-யா கன்வெர்ட் பண்ணும். ஸோ GDP-MP-யா கன்வெர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் NDPFC-யை எழுதிக்கோங்க. என்ன வந்து தட் இஸ் என்னங்கிறது நெட். இதை கிராஸா கன்வெர்ட் பண்றதுக்கு டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணும். டொமஸ்டிக் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் டொமஸ்டிக் தான் இருக்கு. ஸோ எதுவுமே கன்வெர்ட் பண்ண வேணாம். இங்க ஃபேக்டர் காஸ்ட் இருக்கு, இங்க மார்க்கெட் பிரைஸ் இருக்கு. ஸோ ஃபேக்டர் காஸ்ட் மார்க்கெட் பிரைஸா கன்வெர்ட் பண்ண நெட் இன்டைரக்ட் டாக்ஸை ஆட் பண்ணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். NDPFC 1350 plus depreciation 40 plus net indirect tax 10. So 1400 crores. GDP-MP under income method. So value added method GDP-MP கண்டுபிடிச்சிட்டோம் 1400 and income method GDP-MP 1400. So இந்த மூணு மெத்தட் வச்சு எப்படி நம்ம நேஷனல் இன்கம் டிரைவ் பண்ணோம் அப்படிங்கிற நியூமரிக்கல்ஸ் பார்த்தோம். ஸோ மூணு மெத்தடோட காம்பனன்ட்ஸை தரவா வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு அக்ரிகேட்டை எப்படி டிரைவ் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம தரவா இருந்தா ரொம்ப ஈஸி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.